ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி கிறிஸ்பியான 3 வகையான தோசை நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். வெறும் ரவை மட்டும் இருந்தால் போதும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் மாவரைக்காமல் புளிக்க வைக்காமல் இந்த 3 வகையான தோசையும் சூப்பராக நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அது என்ன 3 வெரைட்டி ஆஃப் தோசைன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன தோசை செஞ்சு காமிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரவை தோசை செய்ய போகிறோம். ரவை தோசை ஆஸ் யூஸ்வலாக நம்ம ரவை பச்சரிசி மாவு மைதா மாவில் நம்ம எப்பயும் செய்வோம். ஆனால் இப்போ நாங்கள் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கோம். அதை நீங்கள் போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போடணும். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரவையை ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைக்கணும். முதல் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள் ஒரு 4 ஸ்பூனு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. இதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்புறம் மோர் மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 ஸ்பூனு கோதுமை மாவு, உப்பு, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி. தயிரை நல்லா விப் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரவை ஊறிடுச்சு. நம்ம அதுலேயே பச்சரிசி மாவு கலக்கிறோம். அடுத்து கோதுமை மாவு கலக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மோர் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, சீரகம். இதை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நம்ம ரவை தோசை மிக்ஸ் இப்போ நல்லா ஊறிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அடுப்பில் நம்ம கல்லும் வச்சிட்டோம். நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவா தோசையில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோசை கல்லோட ஹீட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு ரவா தோசை ஊற்றிட்டு நெக்ஸ்ட் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அப்புறமா ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு என்ன தோசை? இது கோதுமை தோசை. கோதுமை தோசை நல்ல கிறிஸ்பியாக வரும். கொஞ்சோண்டு ரவை மட்டும் இதில் சேர்த்திங்கன்னா, ரவையும் தயிரும் சேர்த்து நீங்கள் சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் கோதுமை மாவு, 2 ஸ்பூனு ரவை, கொஞ்சோண்டு 2 ஸ்பூனு தயிர், கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். கோதுமை மாவை ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரை நல்லா மோராக விப் பண்ணிக்கோங்க. அதையும் மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி ஊற வச்சுடுங்க. நம்ம கோதுமை தோசை ஊற்றிடலாம். கோதுமை தோசை நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். செம கிறிஸ்பியான கோதுமை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன தோசை பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம ராகி ரவை தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு, அதாவது இந்த கப்பில் 1 கப்பு நாங்கள் ராகி எடுத்துருக்கோம். ராகி மாவு, பச்சரிசி மாவு, இது கோதுமை மாவு. இதில் பாதிக்கு கம்மியாக கொஞ்சம் ரவை. ஓகே. ஸோ இந்த 3 மாவும் ஒரே அளவு. ரவை மட்டும் உங்களுக்கு அதோட கொஞ்சோண்டு கம்மியாக இருக்கணும். பிறகு சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு. தேவைப்பட்டால் உங்களுக்கு இருந்துச்சுன்னா முந்திரி பருப்பு போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ராகியோட இப்போ நம்ம பச்சரிசி மாவு சேர்க்குறோம். அடுத்து கோதுமை மாவும் சேர்க்குறோம். 3மே ஈக்குவல் குவான்டிட்டி. அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் கம்மி அளவில் ரவை சேர்க்குறோம்.
தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகும் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கின கருவேப்பிலை, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இப்போ தோசை நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியான ராகி தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பிளெயின் ரவா தோசை விதவுட் மைதா, ராகி ரவா தோசை, கிறிஸ்பி கோதுமை தோசை 3 விதமான தோசை நம்ம பார்த்தோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பராக வரும். பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.